அது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. பரிகாரம் சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அலட்சியப்படுத்திடக்கூடாதுங்கய்யா. சில நேரங்களில் சிறு திரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் தேவைப்படும். உங்கள் பல்லில் சிக்கியிருக்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு சிறு குச்சி தான் தேவைப்படும். அங்கே நீங்கள் கடப்பாரை வச்சு குத்த முடியாது. அப்போ அந்த இடத்துல கடப்பாறையாக சின்ன குச்சியான சின்ன குச்சிக்கு தான் அங்கே வலிமை ஜாஸ்தி. ஒரு முள் குத்திச்சுன்னா முள்ளோட சின்ன கருவி தான் அதை போய் எடுக்கிறதுக்கு வெளியில். ஆமாங்கய்யா, முள்ளும் சிறுசு, அது எடுக்கிற கருவியும் சிறுசுங்கிறப்ப அந்த சின்ன முள் குத்தும்போது எவ்வளோ பெரிய வலி இருக்குது. ரொம்ப ரொம்ப பயங்கரமான நோய்களுக்கு மாத்திரை வந்து சின்ன டேப்லெட் தான். அந்த மாத்திரை அளவு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காசு அதிகம்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள். ஸோ பரிகாரமும் அப்படி தான். பரிகாரம் வந்து பெரிய பரிகாரமோ சிறிய பரிகாரமோ, பரிகாரம் என்பது பரிகாரம் தான். அதற்கு தரக்கூடிய பலன் என்பது அலாதியானது. பொதுவாக நான் எப்பவுமே சொல்லுவாங்கய்யா, நீசம் பெற்ற கிரகம், ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீசம் பெற்றிருக்குன்னா முதல்ல அது சார்ந்த விஷயங்கள் நமக்கு அமையாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பின்புலம் இருக்குதுங்க. நம்மக்கிட்ட எந்த நீச கிரகம் இருக்கோ அதை சார்ந்ததான் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம்.